Hi friends, today I am going to talk about Swathi Natchatram. Swathi Natchatram 16வது நட்சத்திரம். தன்னையே உருக்கி பிறர் ஒளி கொடுப்பது போல மெழுகுவர்த்தி மட்டுமல்ல, சில இடங்கள் பெண்களும் தான் தனக்காக வாழ நினைப்பதை தன்னை நம்பி இருப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து வருகிறார்கள். 27 நட்சத்திரங்களே தோஷமில்லாத நட்சத்திரமாக போற்றப்படுகிறது. காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியான துலாம் ராசியில் 4 பாதங்கள் அடங்கியுள்ளது. சுவாதி நட்சத்திரம் சூரியன் நீச்சம் பெறும் நட்சத்திரம். அப்படி ஒரு ஒளி பொருந்திய கடலுக்கடியும் இருக்கும் முத்துதான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் உஷ்ணமாக இருப்பது ஒரிஜினல் முத்து மாலை அணிந்தால் நல்லது. முத்து அணிவதில் டென்ஷன் ஃப்ரீயாகிவிடும். வருடம் ஒரு முறை கடலில் போய் நீராடினால் கர்ம வினைகள் தீரும், கர்மவினைகள் தப்பிக்கலாம். இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. மனம் விட்டு சொன்னால்தான் தெரியும். இவர்கள் மைனஸ் தவறு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அக்கேஷனாக தவறு செய்பவர்கள். அது மூலமாக பார்த்து கொண்டால் வாழ்நாளில் இனிமையாக இருக்கும். சுவாதி நட்சத்திரம் அஷ்டமி பெருமாளுடைய நட்சத்திரம். இது புனிதமான நட்சத்திரம். இவர்கள் தேவகணம். சில நேரங்கள் ரொம்ப பொறுமை, சில நேரங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல் கோபம், கௌரவம் இருப்பதால் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் போன்றவை வந்து போகும். சுவாதி என்றாலே கூர்மையான வாள் போல் இருப்பார்கள் என்ற அர்த்தம். இவர்களை பார்த்து ஹேண்டில் செய்ய வேண்டும். சுவாதினுடைய மரம் மருத மரம். இவர்கள் ஆயுள் ஹோமம் செய்யும் இடத்தில் இருந்தால் அந்த ஹோமம் பலிதமாகும். சுவாதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் அடிக்கடி மருதமலை சென்று வந்தால் நல்லது. அவர்கள் திருவடை மருதூர் அடிக்கடி சென்று வந்தால் நல்லது. மருத மரங்கள் நிறைந்த ஸ்தல விருட்சமாக இருக்கும் கோயிலுக்கு சென்று வந்தால் நல்லது. இவர்கள் ஆண் எருமை. இவர்களிடத்தில் ஆண் எருமையை இவர்களிடத்தில் முழுக்க சோம்பேறித்தனம் குடிகொண்டு இருக்கும். வீட்டிற்காக வேலை செய்வதற்கு யோசிப்பார்கள், அடுத்தவர்களுக்காக உழைப்பார்கள். அப்பா தான் இவர்களுக்கு உலகம். இவர்களுடைய தந்தையாரால் ஒரு கடவுள் பெயர் சம்பந்தப்பட்டு இருக்கும். இவர்கள் தந்தையார் மேக்சிமம் பெரிய அளவு செல்ல முடியாத சூழ்நிலைகள் இருப்பார்கள். சிலர் அரசு பணியில் இருப்பார்கள். அதை முழுவதுமாக செய்ய முடியாமல் போயும் தேனி போல் கட்டுப்படும் இருப்பார்கள். சுவாதிதான். சுவாதி ராகுடைய நட்சத்திரம். எப்போதும் பிரம்மாண்டமாக சிந்திப்பார்கள். காலணிகளை பெரியர்கள் விதமான வாங்கி தங்களை அழகுபடுத்திக் கொள்ள விரும்புவார்கள். ஆண்கள் சுவாதியில் இருந்தால் மிகவும் பிரம்மாண்டமாக அழைத்து கொண்டு செல்வார்கள். சுக்கிரனுடைய வீட்டில் ராகுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ப்ளஸ் ராகு இணைந்தால் சிற்றின்ப பெரியர்கள். கார் செல்வது, ஹோட்டல் செல்லும்போது பாட்டு கேட்டுக்கொண்டே செல்வது, ஜூஸ் இளநீர் விரும்புவார்கள். சாப்பிடக்கூடியவர்கள் மிகவும் பிடிக்கும். யாருக்காவது உதவி செய்தால் முதலில் போய் நிற்பார்கள். சுவாதி நட்சத்திரக்காரர் ராகு திசையில் பிரிப்பார்கள். அந்த குடும்பத்தில் அதிகப்படியான கஷ்டங்கள் இருக்கும். முக்கியமாக தாத்தா பாட்டி இறந்த படிவான் சிறிதளவு வளர்ச்சி ஏற்படும். டென்ஷன் ஆகாமல் இருந்தால் ஹெல்த் கான்சியஸ் இருக்க வேண்டும். நாம் உயர்வாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். மனசாட்சிக்கு பயந்தவர்கள். ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமான பற்றுடன் இருப்பார்கள். சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம். சனி உச்சமாகும் நட்சத்திரம். சூரியன் நீச்சமாக நட்சத்திரம். இவர்கள் சித்தப்பாவுக்கு மூத்த சகோதரி இருந்தால் மனப்போராட்டம் இருக்கும். குலதம் போய் வருவதே பிரச்சனையாக இருக்கும். குழந்தைகள் நிறுத்தி ஃபீல் பண்ணாத சுவாதியே இல்லை. இவர்கள் இல்லத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இணைய பிரச்சனைகள் உள்ளவர்கள் இருப்பார்கள். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். வழிபாடு செய்தல் நல்லது. நாமக்கல் நரசிம்மர் கோவில், சோழிங்கநல்லூர், பரிக்கல் அனைத்து நரசிம்ம நரசிம்மருக்கு சுவாதி என்று செயல்பட்டால் கர்மவினை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.